பேராசிரியர் டாக்டர் கா. வெங்கடேசன் அவர்களுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு அப்படிங்கிற இந்த புத்தகம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படிங்கிற எல்லா எக்ஸாம்லேயுமே சிலபஸில் கவர் ஆகுது. இதில் மொத்தம் 11 பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகளில் சின்ன சின்ன தலைப்புகளாகவும் நமக்கு 34 தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய பதிவுகளில் இந்த புத்தகத்தை கதை வடிவில் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி தலைப்பு வைஸாக நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் உங்களுடைய தேர்வுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் முதல் தலைப்பாக இந்தியாவில் ஆங்கில கம்பெனியோட ஆட்சி, அதாவது பகுதி 1ல் கம்பெனி ஆட்சியின் தாக்கம் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த முதல் தலைப்பு இடம்பெற்றிருக்கு. இதில் 2 சிறு தலைப்புகள் இருக்குது. ஐரோப்பியர் இந்தியர் தொடர்பு, அது கூடவே கம்பெனியுடைய நிர்வாக சீர்திருத்தங்கள். இந்த 2 சின்ன தலைப்பையுமே இன்னைக்கான பதிவில் கேட்கலாம் வாங்க. இந்தியாவில் ஆங்கில கம்பெனியோட ஆட்சி அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு கீழே ஐரோப்பியருக்கும் இந்தியருக்கும் இருக்கிற தொடர்பை நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல இந்தியா கூட வர்த்தக தொடர்பு வச்சுக்கிறதுக்காக தான் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. பண்டைய காலத்திலிருந்தே இந்தியாவில் அதிகமான இயற்கை வளம், அறிவாற்றல், ஆன்மீக சிறப்பு, இது எல்லாத்துலேயுமே நம்ம இந்தியா புகழ்பெற்று இருந்திருக்கு. இதனால தான் பல நாடுகள்லேருந்து நம்ம மேலே படையெடுப்புகளையும் இல்லை யாத்ரீகர்கள் மூலமாகவோ வர்த்தகர்கள் மூலமாகவோ இந்தியாவை தேடி தேடி வந்திருக்காங்க. குறிப்பாக இந்திய வணிகர்கள் ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சிரியா, எகிப்து, ரோம் எல்லா நாடுகளுக்கூடையுமே வர்த்தக தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அரேபிய நாடுகள் கடுமையான வர்த்தக போட்டியில் இருந்துச்சு. அதனால் ஐரோப்பிய நாடுகள் வணிகம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஏற்பட்ட கடல் வழிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே சேர்த்து ஐரோப்பிய நாடுகள் இந்தியா கூட வர்த்தக தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள ஒரு வழிவகை செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் வர்த்தகத்துக்காக அவங்க இந்தியாக்குள்ளே குடியேறுறாங்க. 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுடைய கடல் வழி வர்த்தக தொடர்பு அப்படிங்கிறத முதல்ல போர்ச்சுகல் தான் கண்டுபிடிக்கிறாங்க. போர்ச்சுகீசியர்கள் கொச்சியை மையமாக வச்சுக்கிட்டு இந்தியா கூட வர்த்தகத்தை விரிவுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா 1530 கோவா அப்படிங்கிற இடத்த தலைமையிடமாக கொண்டிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் கோவா, டையூடாமன் இதெல்லாம் தவிர மற்ற எல்லாத்தையுமே போர்ச்சுகீசியர்கள் இழந்துடுறாங்க. 17ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்தில் 1602 ஆரம்பிக்கப்பட்ட டச்சு ஐக்கிய கம்பெனி அப்படிங்கிறது இந்தியாவில் பல இடங்களில் வர்த்தக குடியேற்றங்களை ஏற்படுத்துது. பிரெஞ்சு, பிரிட்டிஷு எல்லாமே அவங்கவுங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. இதில் 17ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் வர்த்தக தொடர்பு வச்சுக்கிறதுக்காக பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் வர்த்தக போட்டியில் அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இறுதியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று இந்தியாவை அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஆதிக்கத்தை விரிவுபடுத்திய ஆங்கிலேயர்கள் எப்படிலாம் அவங்க ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். 1600 டிசம்பர் 31ஆம் நாள் 215 வாணிப வீரர்கள் எலிசபெத் ராணி கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி கீழே நாடுகளுடன் வணிகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை துவங்க அனுமதி கேட்குறாங்க. அதுபடி முதலாம் ஜேம்ஸ் மன்னருடைய காலத்தில் 1613ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் முகலாய மன்னர் ஜஹாங்கீர் அனுமதியோட சூரத்தில் வர்த்தக கிடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆக்ரா, அகமதாபாத், புரோச் அப்படிங்கிற இடங்களெல்லாம் வர்த்தக கிடங்குகளை நிறுவுறாங்க. 1661 இங்கிலாந்து பம்பாயை போர்ச்சுகீசியர்கிட்ட 2ஆம் சார்லஸுக்கு சீதனமாக வாங்கி தந்து கிழக்கிந்திய கம்பெனியை அங்கே வாடகைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 17ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இந்த கம்பெனி சென்னை, கல்கத்தா, பம்பாய் அப்படிங்கிற எல்லா இடங்கள்லையுமே வர்த்தக மையங்களை கொண்டு ஆரம்பித்து இந்திய உள்நாட்டு போர்களில் தலையிட்டு தங்களது ஆதிக்கத்தை நல்லா விரிவுபடுத்திக்கிட்டாங்க. இப்போ அடுத்து கர்நாடகத்தில் இந்த கம்பெனியோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? ஆற்காடு நவாபுக்கு சொந்தமாக இருந்த கர்நாடகத்தில் முதல்ல 3 கர்நாடக போர்கள் நடைபெறுது. அதில் 1746 48 வரைக்கும் முதல் கர்நாடக போர், 1749 54 வரைக்கும் 2வது கர்நாடக போர், 1758 63 வரைக்கும் 3வது கர்நாடக போர். இது விளைவாக ஆங்கிலேயர்கள் கர்நாடகத்தில் தங்களோட ஆதிக்கத்தை நல்லா நிலைநாட்டிக்கிறாங்க. பாண்டிச்சேரி நீங்களாக மற்ற பகுதிகள் எல்லாமே பிரெஞ்சு கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் வசம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா 1799 தஞ்சாவூரை தங்களோட பகுதி கூட இணைச்சிக்கிறாங்க. 1801 மீதி இருக்கிற தமிழ்நாட்டு பகுதிகளையும் கம்பெனி பக்கம் இழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வங்காளத்தில் கம்பெனியோட ஆட்சி எப்படி இருந்தது தெரியுமா? 1707 முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறமா முகலாய பேரரசு சிறிதாக சிதைய தொடங்குச்சு. வாரிசுரிமை சண்டைகள் பேரரசில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அலிவர்தி கான் அப்படிங்கிறவர் வங்காளத்தை முகலாய பேரரசிலிருந்து பிரித்து தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு. ஆங்கிலேயர்கள் அந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க மற்றவங்க கூட சண்டையிட்டு அது மூலமாக அவங்களோட ஈடுபாட்டை பெருக்கிக்கிறாங்க. இப்போ தான்
நம்ம படிப்போம்ல பிளாசி போர் 1757, அப்புறம் பக்சார் போர் 1764. இதுக்கு இடையில் ஆங்கிலேயர்கள் எல்லாத்திலையும் வெற்றி பெற்று அவங்கள அங்கேயே நிரந்தரமாக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அலகாபாத் உடன்படிக்கை 1765 வங்காளம், பீகார், ஒரிசா இந்த 3 மாகாணங்களையுமே ஆங்கிலேயர்கள் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. வங்காளத்தில் அதோட வளத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவுடைய மற்ற பகுதிகளையும் அவங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா தென்னிந்தியாவில் கம்பெனியோட ஆட்சி எப்படி இருந்தது தெரியுமா? 1770 1800 வரைக்கும் மைசூரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த மாவீர மேதைகளான ஹைதர் அலியும் அவரோட மகனான திப்பு சுல்தானும் வெல்லஸ்லி பிரபுவுடைய அந்த பிரிட்டிஷ் மேலாதிக்க போக்க முழுமையாக எதிர்த்தாங்க. அதன் காரணமாக எழுந்தது தான் 4 ஆங்கிலேய மைசூர் போர்கள். 1767 69 வரைக்கும் முதலாவது மைசூர் போர், 1780 84 வரைக்கும் இரண்டாவது மைசூர் போர், 1790 92 வரைக்கும் மூன்றாவது மைசூர் போர், 1799 நான்காவது மைசூர் போர். இது விளைவாக ஆங்கிலேயர்களும் நிஜாமும் மைசூர் நிலப்பகுதிகளை தங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க. தக்காணம் ஆங்கிலேயர்கள் வசமாக போயிடுச்சு. மைசூர் அரசாங்கத்துக்குட்பட்ட கிருஷ்ணராஜ உடையார் அப்படிங்கிறவர் துணைப்பட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறாரு. ஆங்கிலேயருடைய மேலாதிக்கத்தை அங்கீகரிச்சுக்கிட்டாரு. இது காரணமாக ஆங்கில அரசு அதோடைய வருவாயையும் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் மேலையும் அதிகரிச்சுக்கிச்சு. தமிழகத்தில் ஏற்பட்ட அரசுரிமை போட்டிகளில் ஆங்கிலேயர்கள் தலையிட்டு தஞ்சாவூரில் இருக்கிற ஆதிக்கத்தை நிலைப்படுத்திக்கிட்டாங்க. இரண்டாம் மைசூர் போரோட விளைவாக ஆங்கிலேயர்கள் முகமது அலிக்கு உதவி செய்கிறாங்க. கர்நாடகத்தில் வரி வசூல் செய்யும் உரிமையையும் பெறுறாங்க. கர்நாடக ஒப்பந்தம் 1787 ஆங்கிலேய ஆட்சி அதிகாரத்தை மேலும் அதிகரித்து கொள்ள உதவுச்சு. தஞ்சாவூரில் சரபோஜி அரசருக்கு எதிராக அமர்சிங்குக்கு உதவி செஞ்ச ஆங்கிலேயர்கள் 1787 1793 தங்களுக்கு சாதகமான உடன்படிக்கைகளை செஞ்சுக்கிட்டு அது மூலமாக உரிமைகளையும் சலுகைகளையும் பெருக்கிக்கிட்டே இருந்தாங்க. மூன்றாம் மைசூர் போரோட முடிவில் ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தான்கிட்ட இருந்து திண்டுக்கல்லையும் பாரமங்கலையும் பெற்றுக்கிட்டாங்க. வெல்லஸ்லி பிரபுவுடைய நாடு சேர்க்கும் கொள்கையின் மூலமா கம்பெனி ஆட்சி கர்நாடகம் மற்றும் மைசூர் அரசுகள்கிட்ட இணைச்சிக்கிச்சு. இதன் மூலமாக ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவை தங்களோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. மகாராஷ்டிராவில் கம்பெனியுடைய ஆட்சி 32 ஆண்டு காலமாக திறமையாக ஆட்சி செஞ்சுட்டு வந்த மராத்திய மாக்கியவெல்லி அப்படின்னு அழைக்கப்பட்ட நானா பட்னாவிஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறமா மராத்திய மாநிலத்தில் குழப்பமும் கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்கு. மராத்திய ஆட்சியாளர்களான சிந்தியா, கோல்கர், போன்ஸ்லே, கெய்க்வாட் இவங்களாம் அதிகாரத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு போரெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் இரண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தானே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஆங்கிலேயர்கள் 3 ஆண்டு காலமாக 3 ஆங்கிலேய மராட்டிய போர்களில் ஈடுபடுத்தினாங்க. அதாவது 1775 82 வரைக்கும் முதல் மராட்டிய போர், 1803 1806 வரைக்கும் இரண்டாவது மராட்டிய போர், 1817 1818 அப்படிங்கிற இந்த ஒரு வருட காலத்தில் மூன்றாவது மராட்டிய போர். இது எல்லாத்துலேயும் பங்கேற்றதோட விளைவு என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்கள் மராட்டிய மண்ணில் அரசியல் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும் அதிகாரத்தையே பெற்றுட்டாங்க. மராட்டிய கூட்டிணைவு முறிக்கப்பட்டு விட்டுருச்சு. பேஷ்வாவோட பதவி ஒழிக்கப்பட்டுருச்சு. அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பகுதிகள் எல்லாம் கம்பெனியோட ஆட்சிக்கு கீழே வந்துடுச்சு. போன்ஸ்லேவுடைய நர்மதை பகுதிகளும் இணைச்சிக்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள். கோல்கர் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்டாரு. மராத்தியர்கள் வீரம் இருந்த அளவுக்கு விவேகமோ ஒற்றுமையோ எந்த உணர்வுமே இல்லாமல் இருந்ததால மராட்டிய மாநிலம் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்துக்கு கீழே போயிடுச்சு. பஞ்சாப்ல கம்பெனியோட ஆட்சி சீக்கிய சிங்கம் மகாராஜா ரஞ்சித் சிங் 1780 1839 வரைக்கும் சீக்கியர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி பஞ்சாப் பேரரசை உருவாக்கி ஆங்கிலேயர்களோட நல்ல உறவை வச்சுக்கிட்டு திறமையான ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். இவர் இறந்ததுக்கு அப்புறமா பஞ்சாப்ல வாரிசுரிமை சூழலில் சிக்கியது. 2 சீக்கிய சூழ்ச்சியாளர்கள் வழியே சென்று ஆங்கிலேயர்கள் விரித்த வலையில விழுந்தாங்க. 2 ஆங்கில சீக்கிய போர்களில் ஈடுபட்டுச்சு. 1845 46 முதலாம் ஆங்கில சீக்கிய போர், 1848 49 இரண்டாவது ஆங்கிலேய சீக்கிய போர். இது விளைவாக பஞ்சாப் கம்பெனியோட ஆட்சிக்கு கீழே இணைக்கப்பட்டுச்சு. மராட்டியர்கள் மாதிரி பஞ்சாபியரும் ஒற்றுமை இல்லாததால் அவங்களும் அந்த இடத்த விட்டு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. சுதந்திரமாக இருந்த பஞ்சாப் பிரிட்டிஷ் டொமினியனோடு சேர்க்கப்பட்டது என்று கூறுறாரு MC மஜும்தார் அவர்கள். பஞ்சாப் இணைக்கப்பட்டதோடு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி நிலை பெற்றது எனலாம். இப்போ கம்பெனியுடைய நிர்வாக சீர்திருத்தங்களை பற்றி பார்க்கலாம். இரட்டை ஆட்சி கிளைவ் அப்படின்னு சொல்லலாம். இருமுறை வங்காள ஆளுநராக இருந்தவர் தான் ராபர்ட் கிளைவ். 1765 வங்காளத்தில் இரட்டை ஆட்சி அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்துகிறார். இதுபடி வருவாய் சம்பந்தப்பட்ட திவானி அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் பெற்றாங்க. இராணுவம், பாதுகாப்பு, காவல் இது போன்ற ஆட்சி பெற்ற அதிகாரத்தை எல்லாத்தையும் நிசாமத் அப்படிங்கிற அதிகாரத்தை நவாபிடம் கொடுத்தாங்க.
அதாவது ஆங்கிலேயர்கள் தடையின்றி வருவாயை பெறறதுக்காக நவாப் பாதுகாப்பு அளிக்கணும். இதுதான் இந்த இரட்டையாட்சி முறை. இந்த சூழ்நிலை திறமிக்க இரட்டையாட்சி வங்காளத்தில் அதிகாரமற்ற பொறுப்பையும் பொறுப்பற்ற அதிகாரத்தையும் ஒரு முரண்பட்ட இரட்டை நிர்வாகத்தை ஏற்படுத்துச்சு. அது விளைவாக அங்கே ஆட்சி சீர்குலைந்தது. இந்த வாணிபம் நலிந்தது. அதிகார வர்க்க அடக்குமுறை அதிகரித்தது. சமுதாயத்தில் சமநிலை பிளர்ந்தது. மக்கள் நலன் புறக்கணிக்கப்பட்டது. வளமான வங்காளம் வறுமையின் பிடியில் சிக்கியது. வருவாய் கொள்கை வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1772 வங்காள ஆளுநராகி அடுத்த ஆண்டே கவர்னர் ஜெனரலான வாரன் ஹேஸ்டிங்ஸ் கம்பெனியுடைய வருவாயை பெருக்க பல சீர்திருத்தங்களை செய்கிறாரு. கிளைவ் புகுத்திய இரட்டையாட்சி முறைக்கு முடிவு கட்டினார். வங்காள கருவூலத்தை மூர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவுக்கு மாற்றுறாரு. இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. வங்காள கருவூலத்தை மூர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவுக்கு மாற்றினது யாருன்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். அது மட்டும் அவர் பண்ணல. கம்பெனி வங்காள நவாபுக்கும் முகலாய பேரரசுக்கும் கொடுத்துட்டு வந்த ஒப்பந்த தொகையை வெகுவாக குறைச்சிட்டாரு. அல்ல அடியோடையே நிறுத்திட்டாருன்னே சொல்லலாம். பேரரசுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மாவட்டங்களை அயோத்தி நவாபுக்கு வித்துட்டாரு. இராணுவ ஆட்குறைப்பு செய்கிறாரு. வரி வசூல் கண்காணிப்பை இறக்கி முடுக்கி போட்டாரு. 5 ஆண்டு குத்தகை திட்டத்தை கொண்டு வந்தார். சுங்க சாவடிகளை ஏற்படுத்தி வாணிபத்தை நெறிப்படுத்தினார். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொருளியல் வழக்குகள் விசாரிக்க பொருளியல் நீதிமன்றங்களையும் உருவாக்கினார். நிர்வாக வருவாய்த்துறை வாணிப நீதித்துறை சீர்திருத்தங்கள் வாரன் ஹேஸ்டிங்ஸு புகழை தேடி தேடி கொடுத்துச்சு. ஆனால் இவருடைய வருவாய் கொள்கை வங்காளத்தில் வளத்தை பெருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு பேராசிரியர் ஆர் சத்யநாத ஐயர். அதுக்கப்புறமா நிரந்தர நிலவரி திட்டம். இதை யார் போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? காரன்வாலிஸ் தான். 1786 கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற காரன்வாலிஸ் இராணுவம், காவல்துறை, நிர்வாகத்துறை அப்படின்னு எல்லாத்துலேயும் பல மாற்றங்களை செஞ்சுட்டு வந்தார். இவர் செய்த சீர்திருத்தங்கள்லேயே மிக சிறப்பாக கருதப்படுவது நிரந்தர நிலவரி திட்டம் தான். 1798 இந்த நிரந்தர நிலவரி திட்டம் போடப்பட்டுச்சு. இந்த திட்டம் கம்பெனிக்கு நிரந்தரமாக நிலவரி வருவாயை உறுதி செஞ்சிச்சு. ஜமீன்தார்களும் ஏலதாரர்களும் கம்பெனிக்கு விசுவாசியாக ஆனாங்க. மக்களை ஒரு கருவியாக மாறினாங்க. இவங்க பொறுப்பு இல்லாமல் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு விவசாயிகள் வறுமையில் வாடுனாங்க. நிரந்தர நிலவரி திட்டம் எதிர்பார்த்தபடி விவசாய உற்பத்தியை அதிகரிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு வங்காள நிதி வருவாய் வரலாறு பற்றி எழுதிய FT அஸ்கோலி அவர்கள். அதுக்கப்புறமா நிதி நிர்வாக சிக்கலை ஏற்படுத்தியதோடு மக்களுடைய பணசுமையையும் அதிகரிச்சிச்சு. இந்த திட்டம் ஜமீன்தார்களுடைய வளத்தை உறுதி செஞ்சிச்சு. விவசாயிகளுடைய கோரிக்கைகளை தள்ளி போட்டுச்சு. ஆட்சியாளர்களின் வருவாயை பலியிட்டுச்சு. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு காரன்வாலிஸுடைய வாழ்க்கை வரலாறை எழுதிய செட்டான் கார் அப்படிங்கிறவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காரன்வாலிஸுடைய வாழ்க்கை வரலாறை எழுதியவர் செட்டான் கார் அப்படிங்கிறவர். WS செட்டான் கார். துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்தது. 1798 1805 வரைக்கும் கவர்னர் ஜெனரலாக இருந்த வெல்லஸ்லி பிரபு இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு அப்படிங்கிற நிலைமையை மாற்றி பிரிட்டிஷ் இந்திய பேரரசு அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தார். அதோட முயற்சி தான் அவர் புகுத்திய துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தில் பிரிட்டிஷ் படையை இந்திய மன்னர்களோட உதவிக்கு அனுப்புவாங்க. மன்னர்களின் உதவியோட இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவாங்க. படை செலவு பெற்றுக்கொண்டு மன்னர்கள் படையை பாதுகாப்பாக பார்த்துக்கணுமா. படை செலவை கொடுக்காத மன்னர்கள் நிலப்பகுதிகளை ஈடாக பெற்றுக்கொள்வாங்களாம் இந்த ஆங்கில அரசு. இப்படி படிப்படியாக அந்த திட்டத்தில் விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க. இந்த துணைப்படை திட்டத்தில் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம். இந்த திட்டம் மத்திய இந்தியாவில் பெரும் குழப்பத்தையே ஏற்படுத்துச்சு. ஆயிரக்கணக்கான இந்திய போர் வீரர்கள் வேலையை இழந்தாங்க. அவங்க வயிற்று பிழப்புக்காக கொள்ளை தொழிலில் ஈடுபடுறாங்க. பாதுகாக்கப்பட்ட மன்னர்களுக்கிடையே பொறாமையும் பூசல்களும் ஆட்சி அலங்கோலங்களும் அதிகமாக பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. கிளைவோடைய இந்த இரட்டை ஆட்சி முறையை மாதிரியே இந்த துணைப்படை திட்டமும் பொறுப்பற்ற அதிகார பிரயோகத்துக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் இந்திய மேலாதிக்கம் ஹேஸ்டிங்ஸ் பிரபு 1813 கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற ஹேஸ்டிங்ஸ் பிரபு தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சியில் நீதி, நிலவரி, கல்வி, பொதுப்பணி எல்லாத்துலேயும் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இது எல்லாத்துலேயும் பிரிட்டிஷ் இந்திய மேலாதிக்கத்தை நல்லா பலப்படுத்தியிருக்காரு. நிலவரி சீர்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் சர் தாமஸ் மன்றோ அறிமுகப்படுத்திய ரயத்வாரி அல்லது நேர்குடிவார முறை. எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயத்வாரி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் நேர்குடிவார முறை அப்படிங்கிறது. இது 1820 போடப்பட்டுச்சு. இதுலேயே ஹேஸ்டிங்ஸ் மேற்கொண்ட நேபாள போரோடைய விளைவா இது எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா 1814 16 வரைக்கும் இந்த நேபாள போர் அப்படிங்கிறது. இந்த நேபாள போருடைய விளைவாக தான் சிம்லா, நைனிடால், முசோரி அப்படிங்கிற இடத்துல மலைவாச ஸ்தலங்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் வசம் வந்திருக்கு. பிண்டாரி போர் இது யாருடைய ஆட்சி கீழே வந்ததுன்னு கேட்பாங்க. இதுவும் ஹேஸ்டிங்ஸ் பீரியட் தான். 1817 18 வரைக்கும். இதோட பயனாக தான் நாட்டில் சட்ட ஒழுங்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி பல இடங்களை அவருடைய பீரியட் இருக்கிறப்ப அவர் இந்திய பேரரசுக்கிட்ட இருந்து அவங்களுடைய இங்கிலீஷ் பேரரசுக்கு மாற்றிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஹேஸ்டிங்ஸோட காலத்தில் தான் பிரிட்டிஷ் இந்திய பேரரசு இமயம் முதல் குமரி வரைக்கும் சட்லஜ்லேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் விரிவடைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கிளைவ் போட்ட அடித்தளத்து மீது வாரன் ஹேஸ்டிங்ஸ், வெல்லஸ்லி போன்றவரால் எழுதப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய மாளிகையை
ஹேஸ்டிங்ஸ் கட்டி முடித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக அவகாசியிலி கொள்கை டல்ஹவுசி பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசி 8 ஆண்டு கால ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த தத்துரிமை ரத்து, அப்படி இல்லைன்னா அவகாசியிலி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர் மாநிலங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியோடு இணைக்கப்பட காரணமாக இருந்தது இந்த கொள்கை தான். இந்த கொள்கைப்படி மன்னர் வாரிசு இல்லாமல் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய நாடு பிரிட்டிஷ் அரசுடைய ஒப்புதலின்றி வேறொருவருக்கு உடைமையாகாது. அந்த நாடு பிரிட்டிஷ் அரசையே சாரும். வாரிசற்ற அரசர் பிரிட்டிஷ் அரசருடைய முன் அனுமதியோட தான் ஆண் வாரிசையே தத்து எடுத்துக்கணும். முன் அனுமதி கொடுப்பதுக்கோ அல்லது மறுப்பதுக்கோ எல்லா அதிகாரமும் அந்த பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட இருக்குது. தத்துரிமை ரத்து கொள்கையை சரியாகவும் இல்லை தவறாவோ பயன்படுத்தினது சதாரா, நாகபுரி, ஜான்சி அப்படிங்கிற பெரிய அரசுகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இணைக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூர், சம்பல்பூர், கத், உதய்பூர், சிக்கிம், பீகார், தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், அவுத் எல்லா பகுதிகளுமே இணைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இவருடைய முற்போக்கு சீர்திருத்த நடவடிக்கைகளால் இந்தியா பழமைவாதிகளுடைய எதிர்ப்பை தோற்றுவித்துச்சு. இவருடைய பழைய இந்திய அமைப்பு முறை அப்படிங்கிறது அடியோடு மாற்றி புதிய பிரிட்டிஷ் சிப்பாய்களுடைய சீற்றம் பற்றி சர் சார்லஸ் நேஃபியர் அப்படிங்கிறவர் எச்சரித்தார். டல்ஹவுசி அதை அலட்சியப்படுத்திட்டார். எல்லாத்துக்கும் மேலாக இவருடைய இணைப்பு கொள்கை தான் 1857 பெரும் கிளர்ச்சி ஏற்படுறதுக்கு பெரிய காரணமாக இருந்திருக்கு. சரிங்க, அடுத்த பதிவில் 2வது பெருந்தலைப்பான கம்பெனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் தான் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரோட ஆதிக்கம் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதுக்கு எதிராக என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்துச்சுங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடை பெற்றுக்கொள்வது பாக்கியா வெங்கடேசன். நன்றி.